Happy morning, friends. Wish you all a wonderful new year. Last year, 2024, has not been good for Tamil industry and even Telugu industry in total. எனக்கு தெரிஞ்சு என்னோட பர்சனல் ஒப்பீனியன்ல எனக்கு தெரிஞ்சு அதுவும் நான் பார்த்த படங்கள்ல டாப் 5 சொல்றேன். கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஃப்ரம் 5. மெய்யழகன் வந்து ஒரு நல்ல ஃபேமிலி சப்ஜெக்ட், அழகா மூவ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா அந்த ஸ்டோரி பில்டப் பண்ணியிருக்காங்க. ஆர்டினரி கேரக்டர்ஸ் வச்சு மெய்யழகன்ல அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய ஒரே ஒரு ஆஸ்பெக்ட் வந்து கார்த்தியும் அரவிந்த் சாமிக்கும் உள்ள பாண்ட். அரவிந்த் சாமி வந்து இண்டிவிஜுவலா நடிக்கிறதோட ஒரு எப்பப்போ இந்த மாதிரி ஜாயிண்டா கேரக்டர்ஸ் நடிக்கிறாங்க. ஸ்டார்டிங் ஃப்ரம் தளபதியிலேருந்து அவர் வந்து ரொம்ப அவருக்கு வந்து இந்த மூவிஸ் வந்து சக்சஸ் ஆகுது. ஸோ அவர் ஜெயம் ரவியோட நடிச்சது அந்த மாதிரி. அரவிந்த் சாமி வந்து இந்த 2 ஹீரோ இருக்கிற சப்ஜெக்ட்ல ரொம்ப நல்லா போறாரு. மெய்யழகன் கிளீன் மூடு ஃபேமிலி ஸ்டோரி. ஸோ மெய்யழகன் அட் நம்பர் 5. விஜய் சேதுபதி மகாராஜா அட் நம்பர் 4. இன்ஃபேக்ட் அது வந்து இந்த ரேட்டிங்லாம் அப்பாற்பட்டு போன எனக்கா வந்து சைனால வந்து இந்த படம் ரிலீஸ் பண்ண போறான், ரீ ரிலீஸ். 85,000 ஸ்கிரீன்ஸ் இருக்கான். சைனா தான் லார்ஜஸ்ட் நம்பர் ஆஃப் ஸ்கிரீன்ஸ் இன் த வேர்ல்டு. அதுல 8,600 ஸ்கிரீன்ல வந்து இந்த மூவி ரிலீஸ் பண்ண போறாங்க. மகாராஜாவோட ஸ்டோரி அந்த மாதிரி, அதாவது ஒரு படத்துக்கு ஹீரோ விஜய் சேதுபதி மாதிரி ஒரு மாஸ் ஆக்டர் இருந்தாலும் மகாராஜால ஸ்டோரி தான் ஹீரோ. அதாவது வந்து ஒரே ஒரு உதாரணத்தை சீன்ல சொல்ல விரும்புறேன். அவருக்கு காதல் அடிபட்டிருக்கும். அப்ப போலீஸ் ஸ்டேஷன்ல கேட்பாங்க, உன் பொண்ணுக்கு ஒரு அக்கிரமம் நடந்தா இப்படி நீ சும்மா இருப்பியா? யார? விஜய் சேதுபதி கேட்பாங்க. அப்பதான் டக்குனுக்கு ஏதோ அடிச்சா மாதிரி அந்த விழிப்புணர்வு வரும். ஸோ மகாராஜா நம்பர் 4. யாருமே சொல்ல வேணாம், இந்தியாவை மூவ் பண்ண மூவி, டச் பண்ண மூவி வந்து அமரன். திஸ் இஸ் த ஃபேஸ் ஆஃப் த இந்தியன் ஆர்மி. சிவகார்த்திகேயனுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனல் மூவி. அபவ் ஆல் சாய் பல்லவி, அதாவது அமரன் வந்து யார் பார்வையில்? அவங்க சாய் பல்லவியின் பார்வையில். அதாவது ரெபேகா இஸ் த ஒய்ஃப் ஆஃப் லேட் ஸ்ரீ முகுந்த்ஜி. அவரோட ஒய்ஃபோட பார்வையில் இந்த ஸ்டோரி எடுத்துட்டு போயிருக்கிறது. அமரன் வந்து ஷியர் பிரில்லியன்ஸ். நம்பர் 2ல நான் வந்து சொல்லக்கூடியது வந்து டைனோசார். ஆவரேஜா ஒரு படம் வந்து பார்த்தா ஃப்ரம் த பிகினிங் டில் தி எண்ட் வந்து என்டர்டெய்னிங்கா இருக்கு. எந்த இடத்துலயுமே வந்து போர் அடிக்கல. டைனோசார் சிம்பிளி சூப்பர். காமெடி, ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி. நம்பர் 1 சொல்றேங்க, நான் என் லைஃப்லயே என்னடா இந்த படம் போறோமேனு வெறுப்படைஞ்சு டிக்கெட் வாங்கிட்டு போன படம் எனக்கா விஜய் ஆண்டனியோட ஹிட்லர் படம் வந்து ஆடியன்ஸ் இல்லைன்னு கேன்சல் ஆயிடுது. தியேட்டர்ல போய் உட்காந்து என்ன பெருசா இருக்க போறது இந்த படத்துல, இந்த லப்பர் பந்து அந்த படம் ட்ரெய்லர் பார்த்தேன். ட்ரெய்லர் போது கூட நான் வந்து இம்ப்ரெஸ் ஆகல. ஒரு படம் எப்படி இருக்கணும் அப்படின்னா லப்பர் பந்து தான் பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஃப்ரம் த பிகினிங் டில் தி எண்ட் இந்த ஊர்ல ஆடுற கிரிக்கெட்டை ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துட்டு அந்த ஃபேமிலி சென்டிமெண்ட்ஸை கொண்டு அந்த மியூசிக்கை கொண்டு இவர் கேப்டன் விஜயகாந்தையும் ரீக்ரியேட் பண்ணி பாட்டுல அட்டாகத்தி தினேஷ்க்கும் சரி, இவருக்கு ஹரீஷ் கல்யாணுக்கும் சரி, லைஃப் டைம்ல இது வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனல் மூவி. ஸோ லப்பர் பந்து அபவ் ஆல் அது எவ்வளவு ஸ்டார் ரேட்டிங் கொடுத்தாலும் பரவாயில்ல. மூவியில் அதாவது சினிமாக்கு என்ன பேரு? என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரி. ஸோ அந்த மூவிஸ் பொறுத்தவரையிலும் லப்பர் பந்து இஸ் தி அல்டிமேட் என்டர்டெய்னர். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரஃபி தியேட்டரை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க.